அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம கோபிநாத் ஈஸ்வரி கிட்ட பேசுறாங்க. அம்மா, நீங்க இப்படி பேசுறது ரொம்ப பெரிய தப்பு. பாக்கியோட மனசுக்குள்ள என்ன இருக்கு, எப்படி நினைக்கிறா அவ அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சும் நீங்க அவள் பிறந்தநாள் அப்ப எல்லாரும் முன்னாடி சொன்னது அவளுக்கு எவ்வளோ பெரிய அசிங்கமாக போயிருக்கும். இப்போ பாருங்க, அவள் முடியாதுன்னு சொன்னதுனால உங்களுக்கும் சேர்த்து கஷ்டம் இல்லை. ஏமா நீ இப்படி பேசினா அப்படிங்கிற மாதிரி நம்ம கோபிநாத் கேட்குறாங்க. உடனே வந்து கோபி, நீ சும்மா அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசாத. நான் ஒன்றும் உங்கள் வாழ்க்கை கெட்டு போயிடணும்னு நினச்சி எதையுமே செய்ய கிடையாது. எனக்கு அப்புறம் நீயும் பாக்கியவும் சந்தோஷமாக சேர்ந்து இருந்தால் தான் உங்களுக்கு ஒருத்தர் துணையாக இருப்பீங்க. அதனால தானே நான் இது பண்ணேன். இது ஒன்றும் தப்பு கிடையாது, என்னோட ஆசை தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈஸ்வரி கோபி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் ரெஸ்டாரண்ட்லேருந்து நம்ம பாக்கியா, இனியா அவங்க ஃபேமிலியோடு எல்லாரும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த கையோட நம்ம காலிங்க பெல் அடிக்கிறாங்க. உடனே கோபி போய் டோரை ஓப்பன் பண்ணிட்டு வராங்க. வந்த கையோட நம்ம பாக்கியா ரொம்ப கோவத்தோட உச்சக்கட்டத்தில் நிற்கிறாங்க. பாக்கியா கோவமாக தான் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கோபிநாத் என்ன பண்ணுறான்னா, பாக்கியா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு. அம்மா இப்படி எல்லாரும் முன்னாடி பேசுவாங்கன்னு எனக்கு தெரியாது. அம்மா சார்பாக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபிநாத் சொல்கிறாங்க. ஆனால் அவர் என்ன சொன்னாலும் சரி, நம்ம பாக்கியா எதுவுமே ஆன்சர் பண்ணாமல் அவங்களோட கோவத்தை அப்படியே ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஈஸ்வரி கிட்ட பேசவும் சரியாங்க. அத்தை, நீங்கள் எத்தனை தடவை சொன்னாலும் ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க? வேண்டாம், அவர் வீட்டிலே இருக்கக்கூடாதுன்னு சொன்ன ஒருத்தரை நீங்கள் தான் கம்பல் பண்ணி இங்கே இருக்க வச்சுங்க. இன்றைக்கி எல்லோரும் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்திட்டீங்க அத்தா அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியா பேசுகிறாங்க. கூடவே நம்ம செல்லியன், இனியா, ஜெடினி எல்லாருமே வந்திருக்காங்க. வந்ததுமே நம்ம எழில் என்ன நினைக்கிறதுனா, ஆமாம் பாட்டி, நீங்கள் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான். அம்மாவுக்கு பரிசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை எல்லோரும் முன்னாடியே கஷ்டப்படுத்திட்டீங்க. அம்மா எந்த அளவுக்கு நொந்து போயிருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் யோசிச்சிங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம எழில் பேசுகிறாங்க. உடனே ஈஸ்வரி, நீங்கள் பாருங்கள், யாரும் இந்த விஷயத்தில் என்னை எதுவும் கேட்கக்கூடாது. என் பையனோட வாழ்க்கை எனக்கு ரொம்ப முக்கியம். அதே சமயத்தில் பாக்கியோட வாழ்க்கை எனக்கு ரொம்ப முக்கியம் தானே. அப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்து இருந்தால் தானே எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈஸ்வரி திரும்ப பேசிக்கிட்டே இருக்காங்க. என்னாக பொதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.